வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரீமியம் பிராண்டான மானிட்டர் ஆடியோ. இந்த பிராண்டை வந்து நம்ம ஷோரூமில் ஃபஸ்ட் டைமாக ரிவீல் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பிராண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மானிட்டர் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் டிசைன்டு பை யுனைடெட் கிங்டம். ஸோ இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போ எல்லா மாடலுமே அவைலபிளாக இருக்குது. மானிட்டர் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 சீரியஸ் இவங்க வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் சீரியஸ். பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் டவர் ஸ்பீக்கர், புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர், சென்டர் சேனல் அண்டு சப்வூஃபர். இந்த கேட்டகரியில் இவங்க ஒரு கம்ப்ளீட் தேட்டர் பேக்கேஜாக நம்ம இதை எடுத்துடலாம். இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிராண்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது ஹெவியாக தான் போகும். ஸோ அதனால் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh பட்ஜெட்டில் ஒரு 7.1 பேக்கேஜ் நீங்கள் எடுக்கணும்னா ஒன்லி ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இந்த பிராண்ட் தாராளமாக போகலாம். ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியை நம்ம ஃபீல் பண்ணலாம் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும். இந்த மானிட்டர் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் இவங்க வச்சிருக்கக்கூடிய சீரியஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரான்ஸ் சீரியஸ், இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில்வர் சீரியஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரான்ஸ் சீரியஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டவர் ஸ்பீக்கர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 75,000 பட்ஜெட் வரும். அதையே நீங்கள் சில்வர் சீரியஸ்னு வரும்போது அதனுடைய பட்ஜெட் ஒரு 2 lakh பட்ஜெட்டில் அந்த சில்வர் சீரியஸில் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில்வர் சீரியஸ்க்கு அப்புறம் கோல்டு சீரியஸ் வச்சுருக்காங்க. கோல்டு சீரியஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டவர் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6 lakh பட்ஜெட்டில் டவர் ஸ்பீக்கர் எனேபிள் ஆகும். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் சீரியஸ். ஸோ பிளாட்டினம் சீரியஸோட ஒரு டவர் ஸ்பீக்கரோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 lakh. ஸோ இதுதான் இவங்க வச்சிருக்கக்கூடிய சீரியஸ், அதாவது பிரான்ஸ், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் சொல்லிட்டு இந்த 4 கேட்டகரியில் ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியே சப்வூஃபர் அண்ட் சென்டர் சேனல், சரவுண்டு ஸ்பீக்கர், இந்த மாதிரி எல்லாமே ஒரு பேக்கேஜாக அப்படி இருக்குது. ஸோ அதில் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் சீரியஸ். பிரான்ஸ் சீரியஸில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் 200 டவர் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சென்டர் சேனல் பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் C150யும் அண்ட் புக் ஷெல்ஃபில் 2 கேட்டகரி வருது. பிரான்ஸ் 50 ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரும் அண்ட் பிரான்ஸ் 100 ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரும் 2 கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர். ஸோ சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் இன்ச்சஸ் சப்வூஃபர் வருது. இதில் 12 inches வருது. 12 inches ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட் அதிகமாக வரும். பிரான்ஸ் சீரியஸோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஒரு ஓரலாக பார்த்துடலாம். பிரான்ஸ் 200 பொறுத்த வரைக்கும் 2.5 way பேஸ் ரிஃப்ளெக்டட் டைப், 5.25 inchesல C-cam மிட் பேஸ் டிரைவ் கொடுத்துருப்பாங்க அண்ட் 1 inchesல கோல்டு டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மானிட்டர் ஆடியோவை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி பிரான்ஸ் சீரியஸ், இதுக்கு முன்னாடி இருந்த சீரியஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு டோம் டியூட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ப்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயின் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஸ்பீக்கரோட இம்பிடன்ஸ். எல்லாருமே மேக்ஸிமம் இப்போ கேட்குறது 8 ohms இம்பிடன்ஸில் தான் வேணும். இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டவர் ஸ்பீக்கரோட வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸில் 120 watts பவரில் ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு டவர் ஸ்பீக்கர் இவங்க மேட் பண்ணியிருக்காங்க. இந்த டவர் ஸ்பீக்கரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் 13 kg வெயிட் கொடுத்துருப்பாங்க. ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 inchesல வரக்கூடிய ஒரு காம்பாக்டான டவர் ஸ்பீக்கராக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் சேனல் ஸ்பீக்கர். ஸோ சென்டர் சேனல் ஸ்பீக்கரோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் C150 2-way பேஸ் ரிஃப்ளெக்டட் டைப். இதில் 5.25 inchesல C-cam மிட் ரேஞ்ச் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் மிட் பேஸ் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. சென்டர் சேனலை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் டிரைவ் கொடுத்துருக்காங்க. மிட் ரேஞ்ச் டிரைவ் கொடுக்கும்போது வாய்ஸ் த்ரோ அண்ட் மியூசிக்கல் கிளாரிட்டி இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியணுங்கிறதுக்காக மிட் ரேஞ்ச் டிரைவ் கொடுத்துருக்காங்க. வித் 1 inchesல கோல்டு டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 8 ohms இம்பிடன்ஸில் 120 watts பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் டு டவர் ஸ்பீக்கருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பவரை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரை கொடுத்துருக்காங்க 120 wattsல. அண்ட் இதனுடைய சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 87 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டர் சேனலே நல்ல சாலிடாக மேக் பண்ணியிருக்காங்க. இது கூட வரக்கூடிய சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் 50 பற்றி பார்த்துடலாம். பிரான்ஸ் 50மே 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப், ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 5.25 inchesல C-cam மிட் பேஸ் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. 1 inchesல கோல்டு டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. பிரான்ஸ் 50 பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணலாம், சரவுண்ட் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரான்ஸ் 50 பொறுத்த வரைக்கும் வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 watts பவரில் கொடுத்துருப்பாங்க, 8 ohms இம்பிடன்ஸ். அண்ட் இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 kg வெயிட் கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்லேருந்து 100 ஹார்டான ஒரு பாக்ஸே இவங்க மேக் பண்ணியிருப்பாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் 100 பொறுத்த வரைக்கும் 8 inches
ஸ்பீக்கர் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 8 inches டிரைவ்னும் போது நீங்கள் பேஸ் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரண்ட் சேனலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்டீரியோலாம் சாங் கேட்குறீங்க அப்படின்னா இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் ஒன்றே போதும், பேஸ் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸில் 120 watts பவரில் கொடுத்துருப்பாங்க. 88 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஈக்குவலன் டு டவர் ஸ்பீக்கருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சென்சிட்டிவிட்டி வாட்ஸை வந்து இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 45,000 ரேஞ்சில் ஒரு புக் ஷெல்ஃப் குவாலிட்டியான ஒரு ப்ரீமியம் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ரோன்ஸ் 100 வந்து பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். வேவ் கைடில் ஒர்க் ஆகக்கூடிய கோல்டு டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. நாட் ஓன்லி ப்ரோன்ஸ் 100, இந்த சீரியஸில் வரக்கூடிய எல்லா ஸ்பீக்கருக்குமே வந்து இவங்க கொடுத்துருக்கிறது வேவ் கைடில் ஒர்க் ஆகக்கூடிய கோல்டு டோம் டியூட்டர் தான் கொடுத்துருக்காங்க. வேவ் கைடு வந்து என்ன ஆகும்னா எல்லா டைமென்ஷன்ல இருந்துமே நமக்கு வந்து ஒரு இம்மர்சிவான சவுண்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அண்ட் தென் சப்வூஃபர். ஸோ சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் ப்ரோன்ஸ் W10 10 inches வரக்கூடிய ஒரு லாங் த்ரோ சப்வூஃபர், 220 watts RMS பவர், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். ஸோ சப்வூஃபரோட ஏர்வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் தான் மெயின். இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு 10 inches டிரைவ் கொடுத்துருக்காங்க ஃப்ளாட் சர்ஃபேஸில். டவுன் த லைனில் வந்து பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக ஒரு 10 inchesல பேசிவ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்ச் லெவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் கொடுத்துருக்காங்க. 25 ஹெர்ட்ஸ்லேருந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஸ் ஓவர் லைன் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 150 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் ஓவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். RCA லைனின் ஸ்டீரியோ லைனின் செப்பரேட் பண்ணி லைன் இன்புட்டை வந்து கொடுத்துருக்காங்க. 0 to 180 டிகிரி ஃபேஸ் கண்ட்ரோலர் ஆப்ஷனும் கொடுத்துறாங்க. இது வந்து மானிட்டர் ஆடியோ ப்ரோன்ஸ் சீரியஸோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நம்மகிட்ட இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கலர் அவைலபிலிட்டி இருக்குது. பிளாக் கலர், ஆஷ் கலர் அண்ட் வுட்டன் கலர், தென் ஒயிட் கலர். இந்த ஒரு 4 கலர்ஸில் வந்து சாய்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ ஒயிட் கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரீமியம் லுக் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு ப்ரீமியம் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட நவ் ப்ரான் சீரியஸில் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தும் எடுத்துக்கலாம். மாரல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ AV ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.